சைக்காலஜியில் ஒரு வேர்டு உண்டு, கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படிம்பாங்க. அதாவது அதுக்கு ஒரு சயின்டிஸ்ட் ஒரு எக்ஸ்பிரிமெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க. ஒரு நாயை என்ன பண்ணுவாங்கன்னா, அது உணவை பார்த்தது தான் அதுக்கு உமிழ்ந்து சுரக்கணும், எச்சில் வரணும் இல்லைங்களா? ஆனால் ஒரு நாள் மணி அடிச்சுட்டு ஃபுட்டு வைப்பாங்க, அதுக்கு ஒன்றும் தெரியாது. அதே மாதிரி தொடர்ந்து மணி அடிச்சுட்டு ஃபுட்டு வைப்பாங்க. அப்போ அந்த நாய் என்ன தெரிஞ்சுக்குன்னா, மணி அடித்தா உணவு வரும் அப்படின்னு. அப்போ மணி அடிக்கும் பொழுதே அதுக்கு நாக்கில் உமிழ்நீர் சுரக்க ஆரம்பிச்சிடும். இதுதான் கிளாசிக்கல் கண்டிஷனிங் அப்படின்னு சைக்காலஜியில் சொல்லுவாங்க. ஆமாங்க, அப்படி தான் நம்முடைய மூளையும் என்ன பண்ணுதுன்னா, நேச்சுரலில் சில விஷயங்களில் நாம் அடிக்ட் ஆகிட்டு இதனால தான் இப்படி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உண்டாக்கிக்கிறோம் இல்லைங்களா? அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டியது ரொம்ப முக்கியம். இப்போ சாதாரணமாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு விளம்பரத்தை பார்த்ததும் அதனால் அடிக்ட் ஆகிட்டு நாம் என்ன பண்ணுவோம், அதை வாங்கணும்னு நினைப்போம். அதை மாதிரி தான் சில விஷயங்கள் நம்ம அடிக்டாக இருக்கும். அந்த அடிக்ஷன்லேருந்து நம்ம வெளியே வர வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நன்றி.